நம்ம அப்புறம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சந்தையில கொண்டு போய் கோழி விற்கிறது முக்கால்வாசி இருக்குங்க. சந்தையிலேயும் நிறைய சேல் பண்றீங்க. ஆமாங்க ஆமாங்க. எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போறீங்க நம்ம திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? திருப்பூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இல்ல சந்தையில விற்கிறது பாத்தீங்கன்னா 4 பேருக்கு நம்ம கிட்ட கோழி விற்கிறது தெரியுங்க. அதனால வியாபாரம் கொஞ்சம் நல்லா அதனால கொண்டு வரதுங்க. இப்போ நோவுக்கெல்லாம் தப்பிச்சது போக பார்த்தீங்கன்னா 2 குஞ்சு 3 குஞ்சு தான் கிடைக்குங்க. 2 வட்டா 3 வட்டா வந்தால் தான் உண்டு. சரி சரி சரி. 10 குஞ்சு பொறிச்சா 10 தப்பிக்காதுங்க. நம்ம பட்டா ரெடி பண்ணி சரிங்க அந்த தரமான வட்டாவாக இருந்தால் மட்டும்தான் கொண்டு போவாங்க. எல்லா வாரம் வாரம் 2 வாரத்துக்கு ஒருக்க போவாங்க. சரிங்க. போனாலும் கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்க 3 ரூபாயில ஆரம்பிச்சுங்க. சரி 10 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாங்க. 10 ரூபா வரைக்கும், அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்கிக்கலாம் உங்ககிட்ட. பட்ஜெட்டுக்கான சேவல்கள் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது என்னோட கோழி நான் பெருசுன்னு சொல்லலைங்க. சரிங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். ஒரு டைம் எடுத்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். பொதுவா பெரிய பெரிய கட்டுத்தரைகளையும் பெரிய பெரிய பண்ணைகளையும் மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு சிறிய பண்ணைகளை பார்க்கும்போது என்ன தோணும்? ஆமாங்க, குறைவான இடத்துல ரொம்ப அருமையா சிறப்பா தரமான கோழிகளை உருவாக்கி விலை குறைவா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சேல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இடத்த இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3 சென்ட் இடத்துல 30 கோழிகளை வச்சு சூப்பரா பராமரிச்சு அதை அருமையான தரத்தோட விலை குறைவாகவும் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. விலை குறைவுனா சும்மா சோட போறதெல்லாம் கிடையாதுங்க. ரொம்பவுமே அருமையான கோழிகளை வந்து இவங்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்டுத்தரைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கட்டுத்தரையை நம்ம முழுமையா இன்னைக்கு வந்து சுற்றி பார்த்து இவங்க என்ன விதமான கோழிகள் எல்லாம் வளர்த்திட்டு இருக்காங்க, எத்தனை வகைகள் கோழிகள் வச்சிருக்காங்க, எத்தனை எண்ணிக்கையில வச்சிருக்காங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவல்களுக்கும் பெட்டைகளுக்குமான பிரீடிங் அமைப்பை எப்படி வந்து ஏற்படுத்தி இருக்காங்க, இந்த கோழிகளை வந்து என்ன விலைக்கு விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க, எங்க விற்பனை செய்யறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்களை பாருங்க. அப்பதான் வீடியோக்கள் வந்து உங்களுக்கு முழுமையா வந்தடையும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சகோ வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. உங்களுடைய பெயர், நம்மளோட கட்டுத்தரை எங்க அமைஞ்சிருக்குங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்மளது திருப்பூர் மாவட்டங்க. சரிங்க. ஊத்துக்குளியில பார்த்தீங்கன்னா ஊத்துக்குளியிலேருந்து சென்னிமலை ரோட்லைங்க 3 கிலோமீட்டர் வந்தாங்கன்னா புதுப்பாளையங்கிற இடத்துல இருக்குதுங்க. புதுப்பாளையங்கிற இடத்துல இருக்கு. ஆமாங்க. எத்தனை வருஷ காலமா இந்த கோழி வளர்ப்புல ஈடுபட்டுட்டு வரீங்க? நான் சின்ன வயசுலேருந்தே வளர்த்திட்டு தான் இருக்கிறேங்க. சரிங்க. அப்புறம் கொஞ்சம் எனக்கு நேரம் தெரிஞ்சப்பலேருந்து ஒரு 16 வயசுலேருந்து வளர்த்திட்டு இருக்கிறேங்க. இதை வந்து தொழில் முறையில் வளர்த்துறீங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படியும் வச்சுக்கலாங்க. சரி, ஓகே. இப்போ எத்தனையோ ரகங்கள் இருக்கு. கோழி அப்படின்னு எடுத்துட்டா பெருவடை இருக்கு, சிறுவடை இருக்குது, கலப்பினம் இருக்கு, இடைவெட்டு இருக்கு, இன்னும் எத்தனையோ வகைகள் எல்லாம் புதுசு புதுசா வந்துருச்சு. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது இந்த பெருவடையை மட்டும் எடுத்து வளர்த்துறீங்களே, என்ன காரணம்? பெருவடை பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுகளுக்கு வளர்த்துறதுனால உங்களுக்கு அதிகமான விலைக்கு விற்பனை ஆகுதுங்க. ஓகே ஓகேங்க. அதனால இந்த ரகத்தை சூஸ் பண்ணி வளர்த்திட்டு இருக்கிறேங்க. ஓ, அதாவது விற்பனைக்காக தான் இந்த ரகங்களை வந்து நீங்க வளர்த்துறீங்க. ஆமாங்க. நல்ல அதிக விலை கிடைக்குது அப்படிங்கறதுக்காக. ஆமாங்க. பெருவெட்டுன்னா கொஞ்சம் அதிகமா விலை போகுது. ஓகே ஓகே. அதனால இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோழி வளர்ப்புல வந்து 2 வகையான மக்கள் இருக்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தாயும் கோழியும் மட்டுமே வச்சு அதை வந்து வளர்த்து விற்பனை செய்யறவங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரி மாதிரி இருக்காங்க, இடைத்தரகர்னு சொல்லலாம் அவங்கள. வெளியில நல்ல நல்ல கட்டுத்தரையில இருந்து நல்ல நல்ல சேவல்கள் எடுத்துட்டு வந்து அவங்க ஒரு விலை வச்சு விற்பாங்க. இப்ப நீங்க பிரீடரா இருக்கீங்களா, ட்ரேடரா இருக்கீங்களா, என்னவா இருக்கீங்க? பிரீடர் தாங்க. நீங்க பிரீடர் தான். முழுக்க வந்து கோழி வளர்த்து தான் விற்பனை பண்றீங்களா? ஆமாங்க. நம்ம பாத்தீங்கன்னா இப்போ கோழி வந்து வெளியிருந்தெல்லாம் எடுக்கிறது இல்லைங்க. சரி. நம்ம கோழியை மட்டும்தாங்க. சரிங்க. நம்ம அதுக்குன்னு இந்த பொட்டைக்கு இந்த சாவல் தான் போடணும்னு சொல்லிங்க அதை சூஸ் பண்ணிங்க. சரிங்க. கோழி இறக்கிட்டு இருக்கிறேங்க. இப்போ இங்க இருக்கிறது இந்த கட்டுத்தரையில எத்தனை சேவல்கள் எத்தனை விடைகள் இருக்குது மொத்தமா? இங்க பாத்தீங்கன்னா 20 சாவல் இருக்குதுங்க. அது போக பாத்தீங்கன்னா ஒரு 30-35 விடை இருக்குங்க. 30-35 விடை இருக்கு. இங்க இருக்கிறது மட்டும் தானுங்களா, இல்ல நம்ம கட்டுத்தரையில வெளியில எங்கேயாவது இருக்கா? வெளியே 4-5 தோட்டத்துல விட்டு வளர்த்திட்டு இருக்கிறேங்க. தோட்டத்துல விட்டு வளர்த்துறீங்க? ஆமாங்க. எதனால இந்த தோட்டத்துல விட்டு வளர்த்துறீங்க, என்ன காரணம்? இங்க சரியான வடிக்கு பாத்தீங்கன்னா குஞ்சு எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கம் பக்கமா இருக்கிறதுனால குஞ்சு எடுக்க முடியாதுன்னு சொல்லி வெளியே விட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். ஓ, கொஞ்சம் மேய்ச்சலுக்கு விசாலமான இடம் வேணுங்கிறதுக்காக விட்டு எடுத்துட்டு இருக்கீங்களா? எத்தனை தூரத்துல விட்டுருப்பீங்க சுமார் அப்படி?
இல்லைங்க ஒரு 5 தோட்டத்துல தான் விட்டுருக்குறேங்க. ஓகே. ஒவ்வொரு தோட்டத்துல எத்தனை போட்டோ விட எத்தனை சேவல் விட்டுருப்பீங்க? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 8 வடை இருக்குங்க, ஒரு பக்கம் 15 வடை இருக்குங்க. அது சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியாது. ஆமாங்க. அங்கங்க கொஞ்சம் நல்லதா தெரிஞ்சதுன்னா அப்படியே வளர்த்திக்கிறதுங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி விடுறீங்களா? அப்படியே வளர்த்திக்கிறது. ஓகே. எத்தனை பட்டாக்கள் கிடைக்குது உங்களுக்கு அங்க வெளியில இருந்து தோட்டத்துல இருந்து வர்றது? வெளிய இருந்து பாத்தீங்கன்னா மாசம் பாத்தீங்கன்னா ஒரு 15 வட்டை 20 வட்டை கிடைச்சிட்டே இருக்கு. 5 வட்டம் 20 வட்டம் கிடைச்சிட்டே இருக்கு. எப்படி ஒரு தோட்டம் மட்டும் ஒரு தோட்டம் கிடைச்சிட்டே இருக்கு இல்லைங்களா? மாறி மாறி கிடைச்சிட்டே இருக்குங்க. சரிங்க. இப்ப இந்த விற்பனை அப்படிங்கும்போது எங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது வந்து வெளி மாநிலங்களுக்கு ஏதாவது ஏற்றுமதி பண்றீங்களா? இல்ல இங்க லோக்கல் பிசினஸ் பாக்குறீங்களா எப்படி? இல்லைங்க லோக்கல் பிசினஸ் தான் முக்காவாசிங்க. சரிங்க. அப்புறம் வெளிய இருந்து கேட்டாலும் பண்ணி குடுக்குறேங்க. பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாங்க. உங்களை எல்லா சந்தைகளையும் பார்க்க முடியுதே, என்ன சமாச்சாரம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லைங்க நம்ம அப்புறம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சந்தையில கொண்டு போய் கோழி விக்கிறது முக்காவாசி இருக்குங்க. சந்தையிலயும் நிறைய சேல் பண்றீங்க. ஆமாங்க. எந்தெந்த சந்தைகள்லாம் போறீங்க நம்ம திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? இந்த திருப்பூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா குன்னத்தூருங்க. சரிங்க. அப்புறம் மூணாம்பள்ளி சந்தைங்க. ஓகே. அப்புறம் ராயர்பாளையம் பக்கத்தாலைங்க. சரிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கவுந்தப்பாடி 4 சந்தை போவாங்க. இந்த குண்டடம் சந்தையெல்லாம் போறீங்களா? குன்னோட கொஞ்சம் லாங்குங்க. கொஞ்சம் லாங், தாராவூர் ரோட்ல இருக்கிறனால கொஞ்சம் லாங் இது. அதனால போறது இல்லைங்க. சரி, இங்க லோக்கல்ல எல்லாம் பாக்குறீங்க. ஆமாங்க. இப்போ பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இடத்துக்கு வந்து பட்டாக்களை புடிச்சிட்டு போறதுக்கும் இந்த சந்தையில விக்கிறதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? இல்ல சந்தையில விக்கிறது பாத்தீங்கன்னா 4 பேருக்கு நம்ம கிட்ட கோழி விக்குன்னு தெரியுங்க. அதனால வியாபாரம் கொஞ்சம் நல்லா ஓகே. அதனால கொண்டு போறதுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல ரகம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா வந்து வாங்குவாங்க. நம்ம கிட்ட நேர்ல வந்து அதாவது சந்தையில காட்டிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட நேர்ல வந்து வாங்குவாங்க. இப்போ ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா சந்தை ரேட்டுக்கும் நம்ம இடத்துக்கு வந்து வாங்குறதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இல்ல நம்ம நேர்ல வர்றவங்களுக்கு அனுசரிச்சு தான் கொடுத்துட்டு இருக்கிறேங்க. சரி, விலையெல்லாம் அதிகம் சொல்றது அந்த மாதிரி எல்லாம் சொல்றது இல்ல. அதே சந்தையில ரேட் எப்படி இருக்கு? கொஞ்சம் அடிச்சு பேசி வாங்குவாங்களே, அதனால கேக்குறேன். இல்ல அது இருக்கத்தான் செய்யுங்க. சரிங்க. இருந்தாலும் நமக்கு உண்டான விலை வந்தா கொடுத்துட்டு போக வேண்டியதுங்க. ஓகே. அந்த மாதிரிதாங்க. அந்த மாதிரி தான் பண்றோம். ஆமாங்க. இப்போ கறிக்கு கோழி வளர்த்துறது இருக்கு, அது போக இந்த விளையாட்டுகளுக்கு வளர்த்துறதுன்னு இருக்கு. ஆமாங்க. இதுல இந்த கறிக்கு வளர்த்தாம நீங்க விளையாட்டுகளுக்கு மட்டுமே வளர்த்துறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? அதை விட இதுல லாபம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. வளர்த்துறவங்களுக்கு இதுல தீன் போறது பாத்தீங்கன்னா கறிக்கு வித்தோம்னா அதுக்கு உண்டான காசு வராது. அதனால இந்த விளையாட்டுகள் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அதை விட கொஞ்சம் ஒரு 1000 2000 சேர்த்து கிடைக்குங்க. அதனால இந்த விளையாட்டுகளுக்காக வளர்த்துட்டு இருக்கீங்க. சரிங்க சார். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட சேவல்கள் இங்க இருக்கு. அது போக வெளியிலயும் நிறைய சேவல்கள் விட்டுருக்கீங்க. இந்த சேவல்கள்ல என்னென்ன நிறங்கள்ல எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிறங்கள் பார்க்கும்போது 2 வகையா பிரிக்கலாங்க. சரிங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க் கருப்பு அந்த மாதிரி வருங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெளுப்பா வரும். வெளுப்பு. ஆமாங்க. ரைட்டுங்க. இப்ப கருப்புல பாத்தீங்கன்னா மயில் கருப்பு, செங்கருப்பு இந்த மாதிரி வருங்க. சரிங்க. இப்ப வெளுப்புல பாத்தீங்கன்னா வெள்ளை, பல்லூர் இந்த மாதிரி வருங்க. அப்புறம் அதுபோக பாத்தீங்கன்னா கீரியில வந்து 3 ரகமா இருக்கு. சரிங்க. எல்லா நேரத்துலயும் பாத்தீங்கன்னா 2 3 கலர் இருந்துட்டே இருக்குங்க. இப்போ உங்க கட்டுத்தரையில எல்லா நேரத்துலயும் நான் கோழிகள் பாக்குறேன், அது உண்மைதான். ஆனா எது வந்து நம்மளோட சிறப்பு அப்படின்னா என்ன கலர் சொல்லலாம்? நம்மளுக்கு மெயினான பாத்தீங்கன்னா மயில் கருப்பு தாங்க. மயில் கருப்பு. ஆமாங்க. இதுதான் நல்லா சேல்ஸ் ஆகுதுங்களா? ஆமாங்க. மத்த கலரை பார்க்கும்போது மயில் கருப்பு மட்டும்தான் கொஞ்சம் ரேட் வச்சு போகுங்க. என்ன காரணம்? எதனால அந்த கலருக்கு அப்படி ஒரு மவுஸ்? இல்ல யாருக்குமே பிடிக்குங்க. சரி. அந்த மாதிரிங்க. அப்புறம் அது போக பாத்தீங்கன்னா இந்த பூதின்னு சொல்லுவாங்க. சந்தன பூதி, வல்று பூதி அந்த மாதிரி இருக்குங்க. அது நிறைய பேர் விரும்புவாங்க. அதுவும் நம்ம கிட்ட இருக்குது இல்லைங்களா? இருக்குங்க. மயில், செங்கீரி, கருங்கீரி, பொன்றம், கடுக்கா பூதி, காகவல்லூர், கெரடவல்லூர் எல்லா நேரமுமே இருக்குதுங்க. எல்லா நேரம் சகலமும் வச்சிருக்கீங்க. எல்லாமே இருக்கு. எந்த நேரத்துல கேட்டாலும் பட்டா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்குங்க. சரிங்க பிரதர். இப்போ இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படிங்கறது 2 வகையா பிரிக்கலாம். அதாவது வந்து கேட்டீங்கன்னா குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி குஞ்சுகளை வந்து சேல் பண்றது, அது போக வந்து நம்மள மாதிரி வந்து விளையாட்டுகளுக்கு வந்து பட்டா சேல் பண்றது. இதுல வந்து இந்த பட்டாக்களை உருவாக்குறது வந்து கொஞ்சம் சிரமமான காரியம்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த 7 to 8 மாசம் நம்ம வளர்த்தி சேர்த்தோம். குஞ்சுகளா வித்துட்டோம்னா நமக்கு தொல்லையே இல்ல, கை காசு வந்துடும். அதை விட்டுட்டு நீங்க ஏன் பட்டாக்களை செய்யறீங்க? இப்போ கஷ்டமா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இப்போ வெளியிருந்து எடுக்கிறதுக்கு நம்ம வளர்த்தி அதை விற்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. சரிங்க. இப்போ வெளியே எடுக்கிறது எந்த மாதிரி இருக்கு, கோழி எப்படி வருங்கிறது நம்ம கணிக்க முடியாதுங்க. இப்ப நம்மளா இருக்கிறதுனால நம்மளே ப்ரீடிங் பண்றதுனால பாத்தீங்கன்னா தரமான பட்டா கொடுக்கலாங்க. ஓகே. நம்ம கஸ்டமருக்கு நல்ல தரமான பட்டாவை கொடுத்துடலாம். அதனால வந்து நீங்க இதைய தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. சரி பிரதர். இப்போ நிறைய பொட்டைகள் பாக்குறவங்க கிட்ட கலர் பொட்டைகள் இருக்கு. இந்த பொட்டைகளை எப்படி தேர்வு செய்யறீங்க? நல்ல தரமான பொட்டை அப்படின்னா எப்படி தேர்வு செய்யலாம்? தேர்வு செய்யறத பத்தி பாத்தீங்கன்னா உடம்பு தடங்க. ஓகே. முதல் வந்து மெயினா பாத்தீங்கன்னா உடம்பு தரத்துல இருந்ததுன்னா மட்டும்தான் குஞ்சு நல்ல குஞ்சுலா வரும், லோடா இருக்கு. சரிங்க. முகலட்சணம் மெயினுங்க. முகலட்சணத்துல என்னென்னலாம் பாக்குறீங்க? அதாவது இந்த கண்ணு சுத்தம் இல்ல, என் கண்ணு சுத்தம், மூஞ்சி தலை வந்து சிறுசா இருக்கணுங்க. சரிங்க. அப்புறம் நிறம் பாத்தீங்கன்னா மின்னா போட்டு இருக்கணுங்க. அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் ஷைனிங்கா இருக்கணுங்கிறீங்க. சரிங்க.
அப்படி இருக்கும்போது மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தரமான பட்டாவை எடுக்க முடியும். வெயிட்னா ஒரு நல்ல ஒரு தாய் கோழி என்ன வெயிட்ல இருந்தா கரெக்டா இருக்கும்? கன்னி வடையா இருக்கும்போது என்ன வெயிட் இருக்கணும்? கூம்பு வடைக்கு வரும்போது என்ன வெயிட் பாத்தீங்கன்னா 3 கிலோ இருந்தா போதுங்க. ஏன்னா அதுக்கு மேல இருந்தாலும் அது அடகாக்குறது ரொம்ப கஷ்டம். 3 கிலோ போட்டா கன்னி பட்டையில இருந்துச்சுன்னா சரிங்க 2 கூம்பு 3 கூம்பு ஆகும்போது ஒரு 4-4.5 கிலோக்கு மேல வந்துருங்க. சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு 2 கூம்புக்கு மேல ஆனாவே வேற ஒரு கோழியில சுட்டு கோழியில வச்சுதான் அது மட்டும் குஞ்சுகள் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே. ஏன்னா அதே கோழி வெயிட்டா இருக்கிறதுனால மொட்டுகள் அமுத்தி கொண்டு ஓடும். அது ஒரு இந்த மொட்டை ஒடிக்கிற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்குது. ஆமாங்க. சரிங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கூம்பு விட பெட்டரா இருக்குமா கன்னி விட பெட்டரா இருக்குமா? எது வந்து முதல்ல வந்து குஞ்சு இறக்குறதுக்கு சரியானதா இருக்கும்? கூம்பு விட தான் பெட்டரா இருக்குங்க. ஏன் எப்படி சொல்றீங்க? கன்னி வடையில தானே ஃப்ரெஷ்ஷா முட்டை கிடைக்கும். கூம்பு குஞ்சு இறக்கலாம். அப்படி கிடையாதுங்க. சரிங்க. கூம்பு பட்டைக்கு இருக்கிற பக்குவம் வந்து கன்னி பட்டைக்கு இருக்காது. ஆமாங்க. அதனால வந்து உங்களுக்கு கூம்பு பட்டை தான் பெஸ்டா இருக்குங்க. அப்படிங்களா? ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா கன்னி பட்டையில இருந்து வர குஞ்சு பாத்தீங்கன்னா மொட்டு சிறுசா இருக்கிறதுனால அவ்வளவு ஊக்கமா வராதுங்க. சரிங்க. இப்போ கூம்பு பட்டையா இருந்தா ஒரு 2 கூம்பு 3 கூம்பு தாண்டிச்சுன்னா மொட்டும் பெருசா விடுங்க, திடமாவும் பட்டா கிடைக்குங்க. இப்போ மற்ற கோழிகள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கூம்பு பட்டையில இருந்து வர குஞ்சு நல்லா இருக்குங்க. அதனால வந்து கன்னி விடையோடவும் ஒரு கூம்பு எடுத்த விடை வந்து சரியா இருக்கும். கண்டிப்பாங்க. சரிங்க பிரதர். இப்போ இந்த ப்ரீடிங் அப்படின்னா எப்படி பண்றீங்க? என்ன மாதிரியான மெத்தட்ல செய்றீங்க? எப்படி விடையை செலக்ட் பண்றீங்க? எப்படி சேவலை செலக்ட் பண்றீங்க? எப்படி ப்ரீட் பண்றீங்க? நான் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 8 கட்டு பொட்டையும் சேவலும் உள்ள இருக்கிற மாதிரி அணையிற மாதிரி 8 கட்டு வலை போட்டு உள்ள விட்டுருக்குறேங்க. சரிங்க. இப்ப அதுல பாத்தீங்கன்னா இந்த பொட்டைக்கு இந்த சாவல் தான் சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கலரையும் கலக்க மாட்டேங்க. எல்லா நேரத்தையும் போடுறது இல்ல. எல்லா நேரத்தையும் போட மாட்டேங்க. என்னென்ன நேரத்துக்கு என்னென்ன இதுன்னு செலக்ட் பண்ணி தான் போடுறீங்களா? ஆமாங்க. சரி. இப்போ கருப்பு பொட்டைகளுக்கு பாத்தீங்கன்னா மயில் கருப்பு போடுங்க. சரிங்க. இப்போ செங்கருப்பு பொட்டைகளுக்கு பாத்தீங்கன்னா செங்கருப்பு தான் போடுங்க, காகம் போடுங்க. இப்போ வெள்ளை பொட்டைகளுக்கு பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா கலரும் போடலாங்க. பூதி பொட்டைகளுக்கு பூதி, கடுக்கா பூதி இந்த மாதிரி போட்டுக்கிறேங்க. இப்போ வல்லூர் அதிகமா விற்காதனாலங்க வல்லூர் மட்டும் சேர்த்துறது இல்ல. ஆமாங்க. இப்போ அந்த இண்டிவிஜுவல் ப்ரீடிங் ஒன்னு சொன்னீங்களே 8 கட்டு ரூம்ல, ஆமாங்க. அது எப்படி பண்றீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல ப்ரீடிங் பர்பஸ்ன்னு பாத்தீங்கன்னா இப்போ சாவல் கரெக்டா ஒரு தரமா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த சேவல் எடுத்து கொண்டு போய் விடை கூட போட்டு சரி ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சேவலுக்கு எத்தனை விடை கொடுக்குறீங்க? ஒரு சேவலுக்கு ஒரே பொட்டை தாங்க. ஒரே பொட்டை தான். ஆமா. அது அணைஞ்சோனே சேவலுக்கு ரெஸ்டா? அப்படி கிடையாதுங்க. ஒரே ஒரு சேவலுக்கு ஒரு ஓட்டை ஒரு தடவை ஓடும் போதுங்க தொடர்ச்சியா 2 ஓட்டை அணை வைக்கலாம். அப்புறம் கடலப்பருப்பு இந்த மாதிரி ஊட்டச்சத்தான பொருள் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா 2 ஓட்டை தாராளமா அணையலாம். குஞ்சுகளும் மிஸ் ஆகாம வரும். ஆமாங்க. இப்ப சுமாரா வந்து எத்தனை முட்டைகள் கிடைக்குது நமக்கு? நமக்கு பெருவெட்டு கோழியை வளர்த்தறனால ஒரு 10 மூட்டை 11 மூட்டை தான் கிடைக்கும். அது அதிகமாலாம் கிடைக்காது. ரைட். அதுல இருந்து எத்தனை குஞ்சுகளை நீங்க அதை கன்வெர்ட் பண்றீங்க? குஞ்சு 8 குஞ்சு 9 குஞ்சு தாராளமா கிடைக்கும். 8 குஞ்சு 9 குஞ்சு கிடைக்குது. எப்படி வெய்ய காலத்துலங்களா குளிர் காலத்துலயா? வெய்ய காலத்துல ஒரு 5 குஞ்சு 4-5 தான் பொரிக்குங்க. சரி. குளிர் காலத்துக்கு பாத்தீங்கன்னா 10 குஞ்சு 8 குஞ்சு 9 குஞ்சு பொரிக்குங்க. 8 குஞ்சு 9 குஞ்சு வரைக்கும் பொரிக்குது. எப்படி தாய் கோழியில அடை வச்சு தான் பொரிக்கீங்களா? இன்குபேட்டர் மாதிரி ஏதாவது யூஸ் இன்குபேட்டர் எல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே கோழி தான். இன்குபேட்டர்ல வைக்கும்போது பாத்தீங்கன்னா கோழி கெட்டு போயிருங்க. அப்படிங்களா? ஆமாங்க. என்ன ஃபால்ட் வருதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல குஞ்சுங்க இப்போ இன்குபேட்டர்ல வச்சு குஞ்சு பொரிக்கிறத மறுபடியும் கோழி சேர்த்தாதுங்க. ஓகே. இப்ப அதனால பாத்தீங்கன்னா கோழி மறுபடியும் 10 நாள் மறுபடியும் கேவருக்கு ஆரம்பிச்சிருங்க, அணையருக்கு ஆரம்பிச்சிருங்க. இப்ப சத்துமானம் கம்மியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா நல்ல பட்டாவே வராது. நல்ல பட்டாவா கிடைக்காதுங்க. குஞ்சுகள் வந்து வீக்கா போயிரும். ஆமாங்க. சரிங்க. இப்போ தாய்கோழியோட வந்து தாய்கோழியில் அடை வச்சு தான் பொரிக்கிறீங்க. பொரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? குஞ்சுகள் எத்தனை நாள் வச்சிருக்கீங்க? எப்ப மேய்ச்சலுக்கு திறந்து விடுறீங்க? அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் 1.5 மாசம் வரைக்கும் குஞ்சு கொஞ்சம் பெருசா வரைக்கும் உள்ளதா இருக்குங்க. ரிங்குள்ள வச்சு ஃபீடு கோழி தீவனம் போடுங்க. அது கூட பாத்தீங்கன்னா கரும்பு சக்கரை தண்ணி, அப்ப லிவர் டானிக் கொஞ்சம் ஊத்தி வைப்பேங்க. அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசானதுக்கு அப்புறம் வெளியே மேய்ச்சல் கூட்டுருங்க. அப்படியே தோட்டத்துல கொண்டு வளர்த்துற கூட்டுறீங்க. எப்ப மேய்ச்சலுக்கு விடுறீங்க? எத்தனை மாசம் கழிச்சு? 1.5 மாசம் வரைக்கும் ரிங்ல கிடக்குங்க. அதுக்கப்புறம் தான் கொண்டு வெளியே விடுவாங்க. ஓகே. இல்லைன்னா அப்புறம் வரிச்சாளி கழுகு இந்த மாதிரி தூக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி. இப்போ அந்த 1.5 மாசம் கழிச்சு மேய்ச்சல் விடுறீங்கல்ல, அப்புறம் கடைசியா வந்து ஒரு 7-8 மாசம் பட்டாவா நம்ம கைக்கு திரும்புது. கண்டிப்பாங்க. எத்தனை குஞ்சு வந்து சேருது? இப்போ நீங்க ஏற்கனவே சொன்னீங்க ஒரு 6 to 7 குஞ்சு தான் பொரிக்குதுன்னு. ஆமாங்க. அப்ப எவ்வளவு குஞ்சு கைக்கு வந்து சேரும் போது? இப்ப நோவுக்கெல்லாம் தப்பிச்சது போக பாத்தீங்கன்னா 2 குஞ்சு 3 குஞ்சு தான் கிடைக்குங்க. 2 வட்டா 3 வட்டா வந்தா தான் உண்டுங்க. சரி. 10 குஞ்சு பொரிச்சா 10ம் தப்பிக்காதுங்க. இப்போ அதுல பாத்தீங்கன்னா எல்லா அம்மை காய்ச்சல் வருங்க. எல்லாமே போக நோவெல்லாம் தப்பிச்சு வந்தா தான் பட்டாங்க. 2 வட்டா 3 வட்டா கிடைக்குங்க கோழிக்கு. அவ்வளவுதான் கிடைக்குது கைக்கு. சரிங்க. இப்போ பட்டாக்களை சேல் பண்றீங்க, பொட்டைகளையும் சேல் பண்றீங்களா இல்ல என்ன பண்றீங்க?
பொட்டைய அதிகமா சேல் பண்றது இல்லைங்க. பண்றது இல்ல. இப்போ பட்டா வேணா பொட்டை 1, 2 குடுப்பேங்க. தெரிஞ்சவங்களுக்கு லோக்கல் ஆளுகளுக்குங்க. எல்லாருக்கும் மேல குடுக்கறது இல்லைங்க. நண்பர்களுக்கு குடுப்பீங்க. ஆமாங்க. வெளியில எல்லாம் குடுக்கறது இல்ல. ஆமாங்க. சரிங்க பிரதர், சரிங்க. இப்போ வெளியில வந்து மேய்ச்சலுக்கு விட்டுருக்கீங்க, அதாவது வெளியில தோட்டங்கள்ல எல்லாம் விட்டு எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? அந்த பட்டாக்களுக்கு என்ன விலை கொடுத்து புடிச்சிக்கிறீங்க? எப்படி, அது என்ன கணக்கு? என்ன மாதிரியான டீலிங் அது? குடுப்பேங்க. பட்டாக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு 8 மாசம் 9 மாசம் ஒரு 3.5 கிலோ தரம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரூ. 3 குடுத்து எடுப்பேங்க. ரூ. 3 கொடுத்து எடுக்கிறீங்க. ஆமாங்க. பரவாயில்லைங்களே, கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாவே குடுக்குறீங்களே. இல்லைங்க, அப்புறம் அது கம்மியா தான் யாரு குடுக்குறாங்க. 8 மாசம் கஷ்டப்பட்டு வளர்த்தி சரி, அது தீவனம் கொடுத்து பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்க. ரைட்டு. அது பட்டா சேவல்கள்ல புடிச்சுக்கிறீங்க ரூ. 3. அதே விடையா இருந்ததுன்னா விடையா இருந்தா எடை கணக்கு தாங்க. எடை கணக்கு தான். ஆமாங்க. எடை போட்டு புடிச்சுக்க மேக்ஸிமம் எனக்கு விடை தேவைப்படாதுங்க. அவங்ககிட்டயே விட்டுருவீங்க தோட்டத்திலேயே. ஆமாங்க. அதான் உங்களுக்கு சேவை குஞ்சு வந்தா போதும். ஆமாங்க, சேவல் மட்டும்தாங்க. சரிங்க. 1, 2 நண்பர்கள் கேட்கும்போது பாத்தீங்கன்னா புடிச்சு கொடுப்பேங்க கொண்டாந்து. சரிங்க பிரதர். இப்போ திருப்பூர்ல இருக்கிற எல்லா வகையான சந்தைகளுக்கும் நீங்க போயிருக்கீங்க, எல்லா பக்கம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த சந்தை வந்து கோழிக்கு வந்து ரொம்ப சிறந்ததா இருக்கு, எதனால? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா குணத்தூர் சந்தை பெஸ்டா இருக்குங்க. சரிங்க. எல்லா மாநிலத்துல இருந்தும் வியாபாரி வர்றாங்க. வெளி மாநிலங்கள்ல இருந்து வராங்களா வியாபாரிங்க? ஆமாங்க. சரிங்க. அது பாத்தீங்கன்னா மத்த சந்தைகளுக்கு பார்க்கும்போது லோக்கல் வியாபாரி பார்க்கும்போது வெளி மாநிலத்துல இருந்து வரவங்க கொஞ்சம் விலை அதிகமா கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு குணத்தூர் சந்தை வந்து பெஸ்டா இருக்குங்க. கோழிகள் வரது எப்படி இருக்குங்க? அங்க கோழி அதிகமா வருங்க. அதை விட வியாபாரி அதிகமா வருவாங்க. குணத்தூர் சந்தையில பாத்தீங்கன்னா இப்போ ரூ. 1000 ஆரம்பிச்சு 40,000 வரைக்கும் கோழி விற்கிதுங்க. ரூ. 1000 ஆரம்பிச்சு 40,000 வரைக்கும் கோழி இருக்குங்களா குணத்தூர் சந்தையில? சரி, எல்லா ரகமான கோழிலையும் அங்க கிடைக்குங்க. பத்தாவது பாத்தீங்கன்னா நம்ம மாநிலத்தை தவிரங்க வெளி மாநிலத்துல இருந்து ஆந்திரா, கர்நாடகா, மங்களூர் இந்த மாதிரி வெளியிருந்தும் வந்து வியாபாரி அதிகமா வர்றதுனாலங்க உங்களுக்கு விற்பனை விலையும் அதிகமா இருக்குங்க. அங்க நல்லா சேல்ஸ் ஆகுங்க. அப்புறம் சின்ன வியாபாரியில இருந்து பெரிய வியாபாரி வரைக்கும் எல்லாருமே கோழி வாங்குவாங்க. கோழி விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கு அந்த சந்தை கரெக்டா இருக்குங்க. குணத்தூர் சந்தை கரெக்டா இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா பெட்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கம் இருக்குங்க. குணத்தூர் சந்தை அப்படின்னா ஆடு எல்லாமே, ஆடு மாடு எல்லாமே, நாய்க்குட்டி. இப்போ வந்து கொஞ்ச நாளா நாய்க்குட்டிகளுக்கு வந்து குணத்தூர் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாங்க. சரிங்க. வாரம் தவறாம சந்தைக்கு போயிடுறீங்களா, இல்ல எப்படி எப்பவாவது சேல்ஸுக்காக மட்டும் தான் போறீங்களா? இல்லைங்க, நம்ம பட்டா ரெடி பண்ணி சரிங்க அந்த தரமான பட்டாவா இருந்தா மட்டும்தான் கொண்டு போவாங்க. எல்லா வாரம் வாரம் 2 வாரத்துக்கு ஒருக்க போவாங்க. சரிங்க. போனாலும் கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குங்க கொண்டு போனோம்னா. இப்போ சந்தைக்கெல்லாம் கொண்டு போறீங்களா, எத்தனை பட்டாக்கள் எடுத்துட்டு போவீங்க சுமாரா? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 4 பட்டா கொண்டு போவாங்க. ஏன்னா அதிகமா கொண்டு போக முடியாது, அங்க கொண்டு போய் வச்சிருக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. இடம் இல்ல. குணத்தூர் சந்தை ஆளு அதிகமா நிக்கிறதுனாலங்க கொண்டு போய் பட்டா நிறுத்தி வைக்க முடியாது. திருடு போயிருங்களா, களவு போயிருங்களா? இல்ல அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. சரிங்க. இடைஞ்சலா இருக்குங்க. இடம் இல்லாதனால இடைஞ்சலா இருக்கு. சந்தை பெருசுதாங்க, இடம் கம்மிங்க. இடம் கம்மி. ஆமாங்க. சரிங்க. இப்ப 4 பட்டா கொண்டு போறீங்க, எல்லா பட்டாவும் வித்துட்டு வந்துடுறீங்களா, இல்ல ஏதாவது பட்டாக்களை திருப்பி கொண்டு வந்த நாட்கள் ஏதாவது இருக்கா, எப்படி? எல்லா வாரமும் ஒரே மாதிரி விற்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? சரிங்க. அதுல பாத்தீங்கன்னா கொண்டு போனதே 4 வட்டா வித்து மறுபடியும் வந்து புடிச்சிட்டு போய் வித்ததெல்லாம் இருக்குதுங்க. ஒரு வாரம் பாத்தீங்கன்னா 2 வட்டா வித்துட்டு 2 திருப்பி கொண்டாந்ததும் இருக்குதுங்க. ஆமாங்க. சோ இந்த ஏரியால சந்தைகள்ல வந்து குணத்தூர் சந்தை வந்து ஃபேமஸ் அப்படிங்கிறீங்க. ரொம்ப பெஸ்டா இருக்குங்க. ரொம்ப பெஸ்டா இருக்கு. கோழி வளர்த்துறவங்க எல்லாத்துக்கும் சௌரியமா இருக்கு. கண்டிப்பா இருக்குங்க. சரிங்க பிரதர், ஓகே. இப்போ இந்த கோழி விற்பனைக்கு மட்டும் தான் அங்க நல்லா இருக்குங்களா, இல்ல நம்ம வாங்குறோம், நம்ம வீட்டுக்காக வாங்குற ஒரு 4 கோழி வாங்குறோம்னாலும் சந்தையில வாங்கலாமா? எல்லா கோழியும் வாங்கலாங்க. எல்லாமே வாங்கலாம். சகலம் கிடைக்கும். அந்த கோழி அங்க கிடைக்கும். எல்லாத்துக்கும் தகுந்த கோழி கிடைக்கும். ஆமாங்க. சரிங்க பிரதர். இப்போ நம்ம கட்டுத்தரையில வந்து பாத்தீங்கன்னா இந்த நோய்கள் மேலாண்மை பத்தி பேசுவோம். என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது தடுப்பு மருந்துகள் ஏதாவது கொடுக்குறீங்களா, இன்ஜெக்ஷன் ஏதாவது போடுறீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம 10 நாளைக்கு ஒருக்கா பாத்தீங்கன்னா டெராமிசின் பவுடருங்க. சரிங்க. தீவனத்துல கலந்து வச்சிருவீங்க. டெட்ராமைசின். ஆமாங்க. ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சளி காய்ச்சல் வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் தொந்தரவா இருக்குங்க. சரிங்க. அது ஸ்டெக்லினுங்க, மெரிக்வின் மாத்திரை. மெரிக்வின் மாத்திரைங்க, டானிக் ரெண்டுமே கேக்குது. கேக்குங்க. சரிங்க. வெள்ளக்கழிச்சல் வந்ததுன்னா அதுக்கு ஏதாவது தடுப்பூசி ஏதாவது போடுறோமா, இல்ல அந்த மாதிரி ஏதாவது நோய் தாக்கம் என்னைக்காவது வந்திருக்கா? தடுப்பூசி போடுறதுனால மட்டும் நோய் வராம நம்ம தடுக்க முடியாதுங்க. அந்த கிளைமேட்டுக்கு வருஷத்துல 4 நோய் வந்தே தீருங்கிறீங்க. அதுக்கெல்லாம் தப்பிச்சு வந்தா தான் கோழி பட்டாங்க. அதுக்கு ஏதாவது நம்ம ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது வந்து மருத்துவ இது ஏதாவது செய்யறீங்களா, வராம இருக்கிறதுக்கு ஏதாவது தடுப்பு மருந்துகள் ஏதாவது கொடுக்குறோமா? வராம இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் தாங்க, தீவனத்துல கலந்து வைக்கிறது தான். மத்தபடி ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் இல்ல. கோழி நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் ஹீட்டுங்க. அது கிளைமேட் சேஞ்ச் ஆக பாத்தீங்கன்னா கண்டிப்பா நோய் வருங்க. நோய் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்து நம்ம காப்பாத்திக்க வேண்டியது. ஓகே. இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து இந்த மாதிரி நோய்கள் ஏதாவது வந்திருக்குங்களா நம்ம கட்டுத்தறிக்கு? அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தீங்க?
வந்திருக்குங்க. ஒரு டைம் பாத்தீங்கன்னா எல்லாமே டோட்டல் காலி. எல்லாமே முடிஞ்சது. மறுபடியும் உருவாக்குனதுதான் இது. சரி சரி சரி. பழைய லைனேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா 6 கிலோ 6.5 கிலோ சாவல் வரைக்கும் ஆகுங்க. இப்ப இருக்கிறது இந்த இப்பவே கிளைமேட் உங்ககிட்ட ஒரு 5.5 கிலோ சேவல் எல்லாம் நான் பாக்குறேன். இருக்குங்க. அதெல்லாம் பிரீடிங்க்கு மட்டும் வச்சிருக்குதுங்க. பிரீடிங்காக மட்டும் வச்சிருக்கீங்க. ஆமாங்க. சரி சரிங்க. அப்புறம் அது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பொட்டைகளுக்கு 4 கிலோ பட்டா வர்றது பெருசா இருக்குதுங்க. பெருசா இருக்குது. ஆமாங்க. சரிங்க பிரதர். அதாவது வந்து இப்ப நம்ம பட்டாக்கள் மட்டும் தான் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது என்ன ரேட்ல இருந்து என்ன ரேஞ்சில இருந்து நம்ம கிட்ட வந்து பட்டாக்கள் கிடைக்குது? நீங்க 3 ரூபாயில ஆரம்பிச்சுங்க. சரி. 10 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாங்க. 10 ரூபா வரைக்கும். அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்கிக்கலாம் உங்ககிட்ட. ஆமாங்க. பட்ஜெட்டுக்கான சேவல்கள் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாங்க. இது விளையாட்டுகளுக்கு இதோட தரம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது என்னோட கோழி நான் பெருசுன்னு சொல்லலைங்க. சரிங்க. மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது ரொம்பவுமே நல்லா இருக்கு உங்களுக்கு. நல்லா இருக்கும். ஒரு டைம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி சரி சரி. இப்போ உங்க தொடர்பு கொள்றதா இருந்ததுன்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? நம்பர் சொல்லிருங்களா? அப்படியே உங்க நம்பர் இங்க சொல்லிருங்களா? 8056 ஓகே 33 ஓகே 1824. வாங்கணும்னா பார்க்கணும்னா நேரடியா கட்டுத்தரைக்கு வந்து பார்க்கலாம் இல்லைங்களா? நேரடியா தாங்க. நான் எப்பவுமே இந்த போட்டோல வீடியோல பார்த்துட்டு குடுக்குற வேலையில இல்லைங்க. நேர்ல வந்து பார்த்துட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மத்த பெரிய கட்டுத்தரைய மாதிரி நீங்க நினைச்சிட்டு இங்க வர வேண்டியது இல்லைங்க. சரிங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது வீட்டுக்கு பக்கத்தாலேயே ஒட்டியே பாத்தீங்கன்னா ஒரு 3.5 சென்ட் இடம் தான் இருக்குங்க. சரிங்க. முக்காவாசி பாத்தீங்கன்னா எல்லாம் வெளிய விட்டு தான் வாங்கிட்டு இருக்குதுங்க. ஆனா கட்டுத்தர அளவா தான் இருக்குங்க. எப்பவுமே 20 சேவல் இருந்துட்டே இருக்குங்க. சரி சரி சரி. இப்ப நீங்க எப்போ வந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்குள்ள இருக்கிற சேவல் நீங்க வாங்கிக்கலாங்க. இங்க வாங்கிக்கலாங்க. ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ என்னென்ன நிறங்கள் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு உங்ககிட்ட சேலுக்கு ஏதாவது இருக்கா? இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கலருமே இருக்குதுங்க. சரி. வெள்ளை ஒண்ணுதான் கொஞ்சம் சிறுசா இருக்குதுங்க. மத்த எல்லாமே மயில் கருப்பு, டை கருப்பு, செங்கருப்பு, அப்புறம் பூதிய எல்லாமே ரெடி கண்டிஷன்ல இருக்குது. வந்தா வாங்கிட்டு போலாம். பட்டாவா தான் இருக்குங்க. பட்டாவா நம்ம கிட்ட எப்பவுமே ரெடி கண்டிஷன் இருக்காதுங்க. ரெடி கண்டிஷன்ல இருக்காது. பட் பட்டாக்களா இருக்குது. விற்பனைக்கு தெளிவா இருக்கு. 7 மாசம் 8 மாசம் பட்டா எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்குங்க. சரி. அப்பப்ப கொண்டாந்து வச்சு வியாபாரம் பண்ணிட்டே தான் இருப்பேங்க. சரிங்க பிரதர். இவ்வளவு நேரம் நீங்க வந்து நம்ம கட்டுத்தரை பத்தி சொன்னீங்க. இனி எதிர்கால கனவுகள் ஏதாவது இருக்கா? ஏதாவது பெருசா விரிவாக்குற மாதிரி ஏதாவது ஐடியாக்கள் இருக்கா? எப்படி? பெருசா எதுவும் விரிவாக்குற மாதிரி இல்லைங்க. இருக்கிறத வச்சு பண்ணிட்டு இருந்தாவே போதுங்க. இருக்கிறத வச்சு பண்ணிட்டு இருந்தாவே பெருசா ஆசைப்பட்டோம்னு வைங்க, இருக்கிறது சேர்ந்து போயிருப்பாங்க. அதனால இதே போதுங்க. சரி, இப்ப கோழிக்கு போடுறக்கு பட்டாக்கள் நம்ம விற்பனை பண்றோம். கோழிக்கு போடுறதுக்கு சேவல் கேட்டா உங்ககிட்ட கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்குங்க. அதுக்கு கொஞ்சம் விலை ரேட் எச்சு வருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். கோழிக்கு போறது 4.5 கிலோ 5 கிலோ தரத்துல கொடுப்பேங்க. சரிங்க. அது கொஞ்சம் விலை கூட வருங்க. ஆமாங்க. ஓகே. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது யாரோட லைனேஜ்ங்க? இப்போ ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு லைனேஜ் சொல்லுவாங்க. நம்ம கிட்ட வந்து எப்படி பலதரப்பட்ட லைனேஜ் இருக்கா இல்ல ஒரே லைனேஜா? எப்படி யாரோட லைனேஜ் நம்ம கையில? நம்ம பாத்தீங்கன்னா அவங்க லைனேஜ் இவங்க லைனேஜ் சொல்லி எல்லாம் கோழி எடுக்கலீங்க. சரிங்க. நான் கோழி நிறம் ஆட்டம் கோழி தரமா இருக்குங்க. அதை வச்சுதான் நான் பிரீடிங் பண்ணிங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. இந்த லைனேஜ் அந்த லைனேஜ் எல்லாம் கிடையாதுங்க. நம்மளுக்கு உங்களுக்குன்னு தனியா ஒரு லைனேஜ் நீங்க இன்னும் உருவாக்கலையா? இல்ல, ஊத்துக்குழி விஸ்வா லைனேஜ் அவ்வளவுதான். ஊத்துக்குழியில விஸ்வா லைனேஜ்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பாங்க. ஓகே. நம்ம கிட்ட வந்தா பட்டா தரமா இருக்குங்க. சரி. அதுதாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். கண்டிப்பாங்க. மத்தபடி பெரிய கட்டுத்தரல எல்லாம் பொட்டை சாவல் எடுத்தெல்லாம் நம்ம பண்ணல. ஆமாங்க. சரி. ரொம்ப யதார்த்தமா சொல்றீங்க. நல்ல விஷயம் பிரதர். உங்களோட கட்டுத்தரை வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். சரிங்க. வணக்கம்.